எங்களுடைய வேட்புமனு ரத்து செய்யப்பட்டு இன்றைக்கு மீதம் சுமார் 200 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி என்று உருவாக்கி தமிழர் தலைமைகள் லஞ்சம், லாவணியம், ஊழல், முறைகேடு, கனிம கொள்ளை, மீட்பு, இயற்கை வளங்களை பாதுகாப்பு இது போன்ற பல்வேறு சமூக காரணிகளுக்காக போராடி வருகின்ற போராளி இயக்கங்கள் ஆதரவோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியும் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளிலே போட்டியிடுகிறது. அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் திரு கல்வியாளர் திருமாவளவன் அவர்கள் இங்கு போட்டியிடுகிறார்கள். இது என்னுடைய சொந்த கிராமம். இந்த சொந்த கிராமத்தில் நான் தற்போது வாக்களித்திருக்கிறேன். ஒரு சில இடங்கள் எல்லாரும் 90% காவல்துறை தேர்தல் அதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்கிறாங்க. ஒரு சில அந்த எம்எல்ஏ, எம்பி, மந்திரியால் போடப்பட்ட இன்ஸ்பெக்டர்ஸ், டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, எஸ்பிஸ், கலெக்டர்ஸ் போன்ற தள்ளுபடி பண்ணுறது, சும்மா எங்கள் மக்களை பார்த்தா அதிகமாக ஓட்டு வந்துகிட்டே இருக்கின்றதால விரட்டுறது, சின்ன சின்ன சிம்சங்கள் செய்கிறாங்க. அவற்றை எல்லாத்தையும் நாங்கள் புகைப்படம் எடுக்கிறோம். நாங்களும் எல்லாத்தையும் பதிவு பண்ணுறோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு உரிய நீதிமன்றத்தின் மூலமாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அதை நடவடிக்கை எடுப்போம். உதாரணத்துக்கு எங்கள் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது குறித்து தலைமை அமர்வு நீதிபதி முன்பு முறையிட்டு அவசர வழக்காக நடத்தி வச்சிருக்கிறோம். அவங்க அந்த ஆர்வக்கு இருக்கிற தனித்த அதிகாரிகள் இப்படி பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ணவே கூடாது, புள்ளி வைக்கல, கம்மா வைக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அது ஏற்புடையதல்ல. தேர்தல் முடிந்த பிறகு இதற்குரிய நிவாரணத்தை பெற்றுத் தருவதற்கு பிரிவு 120 கீழ் வழக்கு பதிவு செய்ய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறாரு. அதன் பிரகாரம் நாங்கள் அந்த வழக்கை தொடுக்க இருக்கிறோம். இப்போது கூட சில இடங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு சில திமுகவை சேர்ந்தவர்கள் விடுதலை செலுத்திருக்கிற கடகோடி தொண்டனில் யாரோ ஒருவனை 99.9 தொண்டர்கள் நல்ல புரிதலோடு என்னை அங்கங்கே வரவேற்கிறார்கள். கூட்டணி கட்சி, எதிர்கட்சி என்று பார்க்காம எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுகலேருந்து திமுகலேருந்து எல்லாருமே அந்த எந்த தொண்டர்களையும் நான் குறை சொல்ல மாட்டேன். அதில் 1000ல் ஒருவர்கள் ஏதோ குடிச்சிட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த பிரச்சனை சாதகமாக்கி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்கை தடுக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. உடனுக்குடன் நம்முடைய நார்த் ஜோன் ஐஜி, டிஜிபி எல்என்டோ, ஏடிஜிபி எல்என்டோ, நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையர், நம்முடைய டிஐஜி விழுப்புரம் சரகம், நம்முடைய ஜோனுடைய ஐஜி அஸ்ராக்கார்க் ஐபிஎஸ், நேர்மையான அதிகாரிகள் இவங்க எல்லாருமே லஞ்சமாகாத நேர்மையான அதிகாரிகள். நம்ம எஸ்பி உடனுக்குடன் தகவல் சொல்கிறோம், உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க. சில இடங்களில் எனக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், என் கட்சிக்காரர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், அசம்பாவங்கள் கடலூர் மாவட்டத்தில் 5-6 இடங்களில் என் கட்சி சின்னங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. எங்கள் கட்சி நிர்வாகிகளுக்குள் வீட்டுக்குள்ளே பூந்து ரவுடி கும்பல் அடித்து நொறுக்கியிருக்காங்க. எங்கள் வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்ததற்காக ஒரு திமுக குன்றர்களால் ஏழை தமிழக வாழ்வுரிமை கட்சி கொண்டு நடுவர்பட்ட காவல் நிலைய லிமிட்டில் அடித்து வீடு நுழைஞ்சு அடித்து அவங்க காரில் நொறுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி எங்கே சம்பவங்கள் நடந்தோ அந்த வீடியோ புகைப்படத்தை உடனுக்குடன் நான் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பி அவர்கள் உடனுக்குடன் உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க. உடனே டிஜிபி லைனில் வராங்க, ஏடிஜிபி வராரு, ஐஜி, டிஐஜி, எஸ்பிஸ் எல்லாருமே கரெக்டாக நல்லா நடவடிக்கை எடுக்கிறாங்க. 1-2 அதிகாரிகள் தான் அந்த லோக்கல் கவுண்டி செயலாளர், மாவட்ட செயலாளருடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாகிறாங்க தவிர மற்றபடி என்னை பொறுத்தவரை தேர்தல் இந்த நிமிடம் வரையும் நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100 பூத்துகளை பார்த்துருக்கிறேன். இந்த 100 பூத்துகளில் எந்த ஒரு சின்ன அசம்பாவம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. சுமூகமாக மக்கள் வாக்களித்து வரார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். எங்கள் இலக்கு 2031. அதற்கான ஒரு முதல் முயற்சியை நாங்கள் இங்கே நம்முடைய நெய்வேலி தொகுதியிலும் குறிஞ்சிப்பாடி தொகுதியிலும் நாங்கள் A, B தொகுதி, C தொகுதி என்று பிரித்து வேலைகளை செய்திருக்கிறோம். அதில் இங்கே இருக்கிற ஒரு 18 தொகுதிகளை A தொகுதிகளாக நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். அதில் நெய்வேலி நம்பர் 1, நம்பர் 2வது குறிஞ்சிப்பாடி என்று எங்கள் A தொகுதி வரிசைகள் தொடர்கிறது. அதேமாதிரி A தொகுதி வரிசையில் தான் எங்களுக்கான திருப்போரூர், சிதம்பரம், ஒசூர் போன்ற நாங்கள் வெற்றி பெறுவோம் அல்லது 2ஆம் இடம் வருவோம் என்று ஒரு டஃப் ஃபைட் ஆளுங்கட்சி கொடுக்குற இடங்கள் எல்லாமே 30 தொகுதிகளில் எங்கள் வேட்புமனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். சின்ன காரணங்களாக என்னுடைய வழக்கறிஞர் டி. காந்திக்குமார் அவர்கள் ஏற்கனவே சின்னம் தரக்கூடாதுன்னு தடுத்தாங்க. அது உயர்நீதிமன்றத்தில் 3 முறை வழக்கை போட்டு அவசர வழக்காக நீதியரசர்கிட்ட கொண்டு வந்து நீதிமன்ற உத்தரவு பெற்று தான் நாங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண 3ஆவது நாள் தான் எங்களுக்கு சின்னமே கிடச்சிது. அதுக்குள்ளே நாங்கள் அந்த 10 நாட்குள்ளே அந்த சின்னத்தை 234 தொகுதிகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். மக்கள் பேராதரவாக எங்களுக்கு வாக்களிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். மக்கள் எத்தனை லட்சம் வாக்குகள் அளித்தாலும், எத்தனை பேரை எங்களை வெற்றி பெற செய்தாலும் நாங்கள் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு இதை நாங்கள் ஒரு படிக்கற்களாக பயன்படுத்தி 2031 எங்கள் இலக்கு தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெறக்கூடிய வகையில் நமது கட்சி வளரும். அதுக்கான எங்களுடைய தொண்டர்கள் மிக கடுமையாக இரவு பகல் பாராமல் உழைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த கிராமம் அந்த புலியூர் பஞ்சாயத்து, பஸ்னாங்குப்பம், ஆயுதாவோட பகுதி எல்லாமே நம்ம மண்ணிலிருந்து ஒரு தலைவர் உருவாகிருக்கிறார் அப்படின்னு அவ்வளோ சின்ன கொஞ்சம் குழந்தையிலேருந்து 80 வயசு 100 வயசு ரோல்டா பாட்டி வரையிலும் அர்ப்பணிப்போட உழைக்கிறாங்க. இதை கண்டு நான் உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொகுதி முழுக்க, என் மாவட்டம் முழுக்க எல்லா சமூக மக்களும் நான் வண்டியில் போய் பிரச்சாரம் செய்யும்போது ரோட்லேருந்து எழுந்து முடியாது கைவர்களை உயர்த்தி உங்களுக்கு தான் ஓட்டுன்றாங்க, கை காட்டுறாங்க.
அப்படியே பல்லாயிரக்கணக்கான மாலை சால்வைகள் அணிவித்து அப்படியே மகிழ்ச்சி கடலில் எங்களை திளைக்க வச்சிருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு காலம் உள்ள வரை நாங்கள் நன்றி கடன். ஓட்டுக்கு பணம் கொடுத்த காலம் போய் மக்களை ஓட்டுக்கு பணம் வேணும் எனக்கு கொடுக்கலன்னு கேட்டு வாங்குறாங்க. அது பார்க்குறீங்க. அது இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி அவங்களாம் ஆட்சியில் இருந்து பல்லாயிரம் கோடிகளை அவங்க வந்து சம்பாதித்து வச்சிருக்காங்க. அந்த மக்கள்கிட்ட இருந்து சம்பாதித்த பணத்தை மக்கள்கிட்டே கொடுக்குறாங்க. அந்த அளவில் இது சட்டத்திற்கு புறமானது, சட்டத்திற்கு விரோதமானது. ஆனால் என்னை பொறுத்த வரையிலும் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த நெய்வேலி தொகுதியில் முதல் கட்டம் 2000 கொடுத்தாங்களா, அடுத்த கட்டமாக இப்போ 2000 கொடுத்துருக்காங்க. அவங்க மத்திய அரசு மாநில அரசோட ரிப்போர்ட், உளவுத்துறையோட ரிப்போர்ட் வந்து எங்கள் தோல்வி முகமாக இருக்குது ஆளுங்கட்சி அப்படின்றதுல வேல்முருகனுடைய தாவாக்கா கணிசமான வாக்குகளை பிரிக்கிறது அப்படின்ற செய்தி வந்த பிறகு 2000 4000 ஆயிருக்கு, 4000 5000 ஆயிருக்கு எல்லா ஆளுங்கட்சியினுடைய தொகுதிகளிலும். ஆக எனக்கு வந்து சரி 10,000 கோடியை சம்பாதித்தவர்கள் சில 100 கோடிகளை ஏழை எளிய மக்களுக்கு செலவிடுவதற்கு முன் வந்திருப்பது என்பது ஒரு விதத்தில் அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது தான். ஆனால் ஒரு விதத்தில் அவருடைய பணம் மக்கள்